புறம்போக்குல எத்தனை வகையான நிலங்கள் இருக்குன்னு தெரியுமா? இப்ப நத்தம் அப்படின்னா குடியிருப்பு பகுதிகள்ன்றது தான் நத்தம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். கற்களா இருக்கக்கூடிய பகுதியை கல்லாங்குத்துன்னு சொல்லுவோம். மேய்க்கால் புறம்போக்கு, மேய்க்கால் புறம்போக்குன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்கான இடம் சொல்லுவாங்க இல்லையா, அது மேய்க்கால் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். தரிசு ஒண்ணுமே இல்லை, வெறும் தரிசா கிடக்குதுன்னு சொல்றோம்ல, அதை தரிசுன்னு சொல்லுவோம். வெட்டு பள்ளம், அதாவது ஒரு பள்ளமா இருக்கிற இடத்த வெட்டு பள்ளம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். சுடுகாடு இடுகாடு எல்லாத்துக்கும் தெரியும் நம்மளுக்கு, அது ஒரு புறம்போக்கு வகையில தான் வருது. ஊர்ல இந்த மந்தையில நெல்லு காயப்போட வைப்பாங்க இல்லைங்களா, அது களம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவோம். பூமி தானம் புறம்போக்கு அப்படிங்கிறது ஏற்கனவே எக்ஸஸா நான் லேண்ட் வச்சிருக்கேன், நான் கவர்மெண்ட்டுக்கு என் லேண்டை தானம் பண்ற விரும்புறேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குற லேண்டை பூமி தானம் புறம்போக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. தோப்பு புறம்போக்கு, ஏற்கனவே தோப்பாவே இருக்குது அப்படிங்கிறது தோப்பு புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. அனாதினம், அனாதினம் பத்தி ஏற்கனவே நம்ம வீடியோ பண்ணிருக்கோம், அதுல போய் பாத்தீங்கன்னா தெரியும். வனம்னா காடுகள் இருக்கு இல்லைங்களா, அது காட்டு புறம்போக்கு இல்ல வனம் புறம்போக்குன்னு சொல்லுவாங்க. இது இல்லாம குன்று மலைப்பகுதிகள் இருக்கு இல்லைங்களா, அதை